வழியாக நம்முடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவரும் தொண்டி அஸ்ஹரியா அரபுக் கல்லூரியினுடைய செயலாளருமான மௌலானா ஹாஃபிஸ் அல்-ஹாஜ் ஷேகுல் தரீகத் ஹஜ்ரத் கிப்லா தாமத் பரகாத்துஹும் அவர்கள் இப்பொழுது நமக்கு முன்னால் சிறப்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். ஸதகல்லாஹுல் அஸீம். قال نبينا صلى الله عليه وسلم من يريد الله به خيرا يفقهه في الدين او كما قال عليه الصلاه والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தானது. ஏகவனாம் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள், நாதார்கள், குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், நம்முடைய ஆசான்கள், குருமார்கள் அத்துணை பேரின் மீதும் அல்ல ரஹ்மானுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய பேரருள் பெரும் கருணையை கொண்டு இன்றைய தினம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பெண்கள் மதரசாவின் முதலாம் பட்டமளிப்பு விழா நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விற்கு தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தலைமை ஆசி ஹஜ்ரத் பிறந்தகை கிப்லா அவர்களே, நமக்கெல்லாம் சிறந்த அறிவுரைகளை, பட்டம் பெறக்கூடிய மாணவிகளுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதல்களை தருவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய சிந்தாமணிப்பட்டி தந்திருக்கக்கூடிய சமாதான குழுவினுடைய தூதுவரும் சவுதியா கல்வி குழுமத்தினுடைய நிறுவனரும் சவுதியா அரபு கல்லூரியுடைய நிறுவனரும் நமக்கெல்லாம் பரிசிமமான ஹஜ்ரத் பிறந்தகை கிப்லா தாமத் பரகாத்துஹும் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தங்கள் எல்லோரிடத்திலும் துஆவை வேண்டிக் கொண்டு சிறிது நேரம் தங்களுக்கு முன்பாக உரையாற்றுவதற்கு நான் எத்தனிக்கிறேன். வல்ல ரஹ்மான் இந்த சபையில் பேசப்படக்கூடிய அனைத்து பேச்சுக்களையும் ஏற்றுக்கொண்டு, குறிப்பாக பட்டம் பெறக்கூடிய பிள்ளைகள் கற்ற கல்விகளை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டு அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் தந்தர் புரிவானாக என்று துஆ செய்து கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் மார்க்க கல்விக்கு கொடுத்திருக்கக்கூடிய மாண்பு வேற எந்த கல்விக்கும் ரப்பு கொடுக்கல. ஒருத்தர் PhD படிக்கிறார், இன்ஜினியரிங் படிக்கிறார், டாக்டர் படிக்கிறார், இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன டிப்ளோமாக்கள் இருக்கிறதோ அந்த துறைகள் எல்லாம் சார்ந்து படிக்கிறார். ஆனால் அவருடைய அந்த படிப்புக்காக வேண்டி அவர்கள் மேற்கொண்ட சிரமத்திற்காக வேண்டி ஒரு நன்மாராயம் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா மார்க்க கல்வி அடையக்கூடியவர்களை விட என்று சொன்னால் இல்லை. கல்வி என்பது அவசியம்தான். உலக சார்ந்த விஷயங்களை நாம் சாதித்துக் கொள்வதற்கு
உலகளாவிய பொருளாதார தேடல்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த கல்வி என்பதும் அவசியம்தான். ஆனால் மிக அவசியமானது மார்க்க கல்வி என்பதை நாம் உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டும். காரணம், இன்றைக்கு மார்க்க கல்வி எது மிக அவசியமோ அதற்கு கவனம் எடுக்குதல் என்பது குறைவாக இருக்கிறது. எது மிக அவசியம் இல்லையோ தேவையோ அதற்காக வேண்டி அதிகம் கவனம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக அவசியமாக இருப்பதற்கு கவனக்குறைவுகள் இல்லாமல் அதற்கு மிகுந்த கவனம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். கல்வியை கற்பதும் கற்றுக் கொடுப்பதும் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்தே துவங்குகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி கேட்டார், சொன்னார், இன்னி ஜாயினுன் ஃபில் அர்தி கலீஃபா, பூமியில ஒரு பிரதிநிதியை நான் உண்டாக்க போகிறேன் என்ற ஒரு செய்தியை சொன்னார் ரப்பல் ஆலமீன். உடனடியாக மலக்குமார்கள் சொன்னார்கள், அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா வ நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸ் லக். பூமியில குழப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய, ரத்தங்களை ஆறாக ஓட்டக்கூடிய ஒரு கூட்டத்தை ஏற்படைக்க போகிற, நாங்கள் பத்தாலா உனக்கு உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறோம், உன்னை புகழ்வாடி கொண்டிருக்கிறோம், நீ இட்ட கட்டளைகளுக்கு இம்மிற்றும் கொஞ்சமும் கூட மாறு செய்யாமல் உன்னுடைய உத்தரவுக்கு அடிபணிந்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்க இன்னொரு ஒரு ஹலீஃபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு படைப்பு தேவையா என்று கேட்டார். இப்படி அவர்கள் கேட்பதற்குரிய காரணம், நமக்கெல்லாம் முன்பாக, மனித படைப்புக்கு முன்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜின் வர்க்கத்தை படைத்திருந்தார். அந்த ஜின் வர்க்கங்கள் பூமியில பெரும் குழப்பங்களை செய்தார்கள், அநியாயங்களை செய்து கொண்டிருந்தார்கள், அக்கிரமங்களை செய்து கொண்டிருந்தார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்படியான ஒரு நிகழ்வை பார்த்து பார்த்து வெறுத்து போன மலக்குமார்கள் இந்த ஒரு கருத்தை ரப்பிடத்தில் பதிவு செய்தார்கள். அப்பொழுது ரப்புல் ஆலமீன் சொன்னார், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாத விஷயத்தை எல்லாம் நான் அறிந்தவனாக இருக்கிறேன், நான் முடிவெடுத்து விட்டேன், கலீஃபாவை படைக்க போகிறேன். ரப்புல் ஆலமீன் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். படைத்ததற்கு பிறகு மலக்குமார்களுக்கு மத்தியில பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து ஒரு சோதனை செய்கிறார், ஒரு பரீட்சையை செய்கிறார். மலக்குமார்கள் அப்ஜெக்ஷன் தெரிவித்தார்கள் அல்லவா, நாங்க பத்தாரா, இன்னொரு படைப்பு தேவையா என்று அவர்கள் கேட்டார்கள் அல்லவா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பரீட்சை வைக்கிறார், மலக்குமார்களிடத்தில் கேட்கிறான், நீங்கள் பொருட்களுக்கு பேர் சொல்லுங்கள் என்று கேட்டார். பொருட்களுக்கு பேர் சொல்லுங்கள் என்று கேட்டார். மலக்குமார்கள் எல்லாம் சொன்னார்கள், சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, யா அல்லாஹ், எங்களுக்கு என்று எந்த ஞானமும் கிடையாது, அறிவும் கிடையாது, புத்தி கிடையாது, நீ எதை எங்களுக்கு கற்று தந்திருப்பியோ அதுதான் எங்களுக்கு தெரியும், அது அல்லாது நாங்களாக எதையும் சொல்ல முடியாது, அந்த பகுத்தறிவு எங்களுக்கு இல்லை என்று அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய இயலாமையை முறையிட்டார். இப்ப ரப்பல் ஆலமீன் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் பக்கம் திரும்பினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டான், நீங்கள் இதற்கு பொருள்களுக்கு பேர் சொல்லுங்கள் என்று சொன்னான். ரப்பல் ஆலமீன் அவன் ஏற்கனவே பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டான். வஅல்லமன் ஆதம அஸ்மாஅ குல்லஹா, எத்தனை பெயர்கள் இருக்கிறதோ தஃசீர்களில் பதிவு செய்வார்கள். பெரிய கரண்டி ஆப்ப அதனுடைய பேர் உட்பட, சின்ன கரண்டி சம்சான்னு சொல்லுவோமே அந்த பேர் உட்பட, இன்னும் சொல்ல போனால் மனித இயற்கையில் வெளிப்படக்கூடிய காற்று அது சப்தமாக வெளியானால் அதற்கு என்ன பெயர்,
சப்தம் இல்லாமல் வெளிப்பட்டால் அதற்கு என்ன பெயர்? இது உட்பட பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் கல்வியை கற்றுக் கொடுத்திருந்தான். அந்த கல்வியினுடைய பிரதிபலனாக எல்லா பேரையும் புட்டு 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 வச்சாங்க. மலக்குமார்கள் அதிர்ந்து போய் நிற்கிறார்கள், ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள், வெட்கப்படுகிறார்கள். நாம் இப்படி ஒரு படைப்பு தேவையில்லை என்றல்லவா அல்லாஹ்விடத்தில் சொன்னோம். ஆனால் நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்களை இந்த படைப்பு கக்கிக் கொண்டிருக்கிறதே, சொல்லிக் கொண்டிருக்கிறதே என்று ஆச்சரியத்தால் அப்படியே பிரமித்து போயிருக்கிறார்கள் மலக்குமார்கள். இப்ப ரப்புல் ஆலமீன் சொன்னான், சோதனையில் வெற்றி பெற்றவர் ஆதம். எனவே ஆதமுக்கு நீங்கள் சிரம் படியுங்கள், சுஜூது செய்யுங்கள் என்ற ஒரு சன்மானத்தை ரப்புல் ஆலமீன் ஆதமுக்கு கொடுத்து கண்ணியப்படுத்துகிறார். எல்லா மலக்குமார்களுக்கும் ரப்பு உத்தரவு போட்டார், சுஜூது செய்யுங்கள். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அவருக்கு தெரிந்திருக்கிறது என்று சொன்னால் உங்களை விட அவர் மேன்மையானவராக இருக்கிறார். எனவே சுஜூது செய்யுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் உத்தரவு போடுகிறான். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கல்வி ஞானத்திற்கு ரப்பு கொடுத்த முதல் பிரைஸ் தனக்கே சொந்தமான ஒரு சன்மானத்தை ரப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தார். ரப்புக்கே சொந்தமானது சுஜூத். ரப்பு அல்லாத வேறு யாருக்கும் சுஜூது செய்யக்கூடாது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நபி தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ரோமாபுரி மன்னர்களை நாங்கள் பார்க்கிறோம். அங்கிருக்கக்கூடிய மன்னனுக்கு அந்த மக்கள் எல்லாம் சிரம் தாழ்த்தி வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது அசத்தியமான ஒன்று. ஆனால் சத்தியத்தின் மீது இருக்கக்கூடிய தாங்கள் அதற்கு மிகவும் தகுதி படைத்தவர்கள் என்று வாயில்லா ஜீவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்தில் மண்டியிட்டு தன்னுடைய தலையை அவர்களுடைய காலடியிலே வைத்த போது இந்த கருத்தை பதிவு செய்து கேட்கிறார்கள் நபி தோழர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது யாருக்கும் கூடாது, யாருக்கும் சுஜூது செய்வதற்குரிய அனுமதி கிடையாது. அப்படி ஒருவர் இன்னொருத்தருக்கு சிராஷ்டாங்கம் செய்யலாம் என்ற ஒரு அனுமதி ரப்பு கொடுப்பான் என்று சொன்னார். அப்படி ஒரு அனுமதியை நான் கொடுப்பேன் என்று சொன்னார். ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு சுஜூது செய்ய கடமைப்பட்டு இருக்கிறான். காரணம், கணவனின் மூலமாக ஒரு பெண்ணுக்கு கிடைக்கப்படுகிற உபகாரங்கள் அவ்வளவு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படி அந்த சுஜூது அனுமதி இருக்கும் என்று சொன்னால் ஒரு மனைவியாகப்பட்டவள் தன்னுடைய கணவனுக்கு சுஜூது செய்ய வேண்டும். ஆனால் யாருக்கும் சிரஷ்டாங்கம் செய்யக்கூடாது, சுஜூது செய்யக்கூடாது என்ற காரணத்தினால் நான் அதை கட்டளையிடவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களுக்கு பதிவு செய்தார்கள். இப்படி அல்லாஹ்விற்கே சொந்தமான ஒரு பிரைஸை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சன்மானமாக கொடுக்கிறான். அருமையான பெருமக்களே, கல்வி என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. மார்க்க ஞானம் என்பது அல்லாஹ் அவனால் வழிகாட்டப்பட்ட ஒன்று. இன்றைக்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இந்த கல்வி கலாசாலையிலே பிள்ளைகள் 4 ஆண்டு காலங்கள் கல்வியை கற்றிருக்கிறார்கள். ஆலிமாக்களாக இன்றைக்கு டிப்ளோமாக்களை இருக்கிறார்கள். பல நல்ல விஷயங்களை அறியக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு சான்றிதழ் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அந்த நல்ல நிகழ்விலே நாம் பங்கு கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பிள்ளைகள் இந்த 4 ஆண்டு காலத்துல அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற வார்த்தையை தான் தங்களுடைய இந்த 4 ஆண்டு காலத்திற்குள் அதிகமாக தன்னுடைய நாவை பயன்படுத்தி இருப்பார்கள். குர்ஆனுடைய எத்தனையோ வசனங்களை தாங்கி இருக்கிறார்கள், சூறாக்களை தாங்கி இருக்கிறார்கள், ஜுஸூக்களை தாங்கி இருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தின் ஞானம் என்பதுதான்
இந்த உலகத்திலும் வெற்றியை தரும், மறுமையிலும் வெற்றியை தரும். வெறும் இந்த உலக கல்வி என்பது அது உறுதியற்ற நிலையில் உள்ளது. ஒரு மனிதனை உயர்வுக்கு கொண்டு வந்து விடும் என்று உறுதியாக நாம் சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய வேதம் அப்படி இல்லை. உறுதியாக அறுதியிட்டு சத்தியமிட்டு நாம் சொல்ல முடியும். இந்த உலகத்திலேயும் ஜெயிக்க வைக்கும், மறுமையிலேயும் ஜெயிக்க வைக்கும். இந்த ஆதல் குர்ஆன் எதி இல்லதி யகூல், நிச்சயமாக இந்த வேதம் அது மிக சரியானது எதுவோ அதைத்தான் வழிகாட்டும், மிக நேர்த்தியானது என்னவோ அதைத்தான் வழிகாட்டும். சத்திய வாக்கு குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் அது ஹக்கானது, உண்மையானது என்று நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை செயலாக்கம் என்று வருகிற பொழுதுதான் சற்று தோற்று போனவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பின் நேரத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. வாசத்திற்குரிய தாய்மார்களே, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல் அந்த சம்பவம் என்பதை தாங்கள் மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். ஃபிரௌன் கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். பனி இஸ்ரவேலர்களை எல்லாம் அடிமைகளாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண் பிள்ளைகள் பிறந்து விட்டால் அவர்களை எல்லாம் அறுத்து போடுவது என்பதுதான் அவருடைய வளமையாக இருந்தது. அவருடைய படையினர்களுக்கு அதைத்தான் அவன் சொல்லி தந்தார். சம்பவம் நீண்டது, சுருக்கமாக சொல்லிக் கொடுக்கிறேன். அப்படியான ஒரு கொடுங்கோலான ஒரு ஆட்சி அந்த நேரத்தில் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அந்த நேரம் ரொம்ப கடுசான ஒரு நேரம். ஃபிரௌனுடைய படையினர்கள் எல்லாம் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். ராணுவத்தினர்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது குழந்தை அழும் சத்தம் கேட்டால் உடனடியாக அந்த வீட்டுக்குள் பாய்ந்து அது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று பார்ப்பார். ஆண் பிள்ளை என்று சொன்னால் பெத்த தாயினுடைய கண்ணுக்கு எதிராகவே அப்படியே அறுத்து போட்டு விடுவார். இரக்கமற்ற ஒரு நிலை, அரக்கத்தனமான ஒரு நிலை. அந்த நிலை இருக்கிற போதுதான் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாயாருக்கு வஹீ செய்கிறார். வஹீனா இலா உம்மி மூஸா அன் அர்திஇ ஃபஇதா கிஃப்தி அலைஹி ஃபஅல்கிஹி ஃபில் யம். நாம் மூஸாவுடைய தாயிற்கு வஹீ செய்கிறோம், இல்ஹாம் ஒரு உதிப்பை உண்டாக்குகிறோம். அப்படி உதிப்பை உண்டாக்குகிற போது சொன்னோம், பெத்தெடுத்த இந்த பிள்ளைக்கு நீங்கள் அமுதூட்டுங்கள். அதற்கு பிறகு அந்த பிள்ளைய பெட்டியில அடைச்சி நைல் நதியில விட்டுருங்க. இன்னா ராத்தூஹு இலைக்கி, நிச்சயமாக நாம் அந்த பிள்ளையை உம்மிடத்திலேயே திரும்ப கொண்டு வந்து ஒப்படைப்போம் என்று அல்லாஹ் வஹீ செய்கிறார். உள்ளத்தில் உதிப்பை உண்டாக்குகிறார். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். ரப்பு எனக்கு வாக்களித்து விட்டார், இந்த பிள்ளையை திரும்ப கொண்டு வந்து ஒப்படைப்பதாக ரப்பு வாக்களிச்சிட்டார், அந்த வாக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் என்று அவர்களுடைய உள்ளத்துல வலுவான நம்பிக்கை இருந்தது. வலுவான நம்பிக்கை. எனவே ஒரு பெட்டியில பிள்ளைய வச்சு அதை என்ன செய்யறாங்க, அடைச்சி நைல் நதியில போடுறாங்க. ரெண்டு விஷயம் இதிலே இருக்கிறது. ஒன்று, பிள்ளைக்கு காற்றோட்டம் தேவை என்று துளைகள் இட்டு அந்த பெட்டியை தண்ணீரிலே போட்டால் தண்ணி உள்ளுக்குள்ள போயிருக்கு, அதனாலையும் புள்ள போத்தா போயிருக்கு. இல்ல, அந்த பெட்டியை காற்று புகாத அளவிற்கு, தண்ணி புகாத அளவிற்கு நல்ல ஸ்ட்ராங்கா அடைச்சி பிள்ளைய நைல் நதியில போட்டாலும் தண்ணீரை போட்டாலும் காத்து இல்லாம ஆக்சிஜன் இல்லாம அந்த பிள்ளை என்ன செய்யும், மௌத்தா போயிடும். ரெண்டு நிலைகளிலும் மரணம் என்பது உறுதி. தண்ணி புகுந்து விட்டாலும் உள்ள மௌத்தா போயிடும், காற்று நுழையாவிட்டாலும் உள்ள மௌத்தா போயிடும். இப்படிப்பட்ட இந்த இரண்டு நிலைகள் இருந்தும் கூட அல்லாஹ் நமக்கு வாக்களித்து விட்டான், அவன் பாதுகாப்பான், அந்த பிள்ளையை திரும்ப கொண்டு வந்த நம்ம இடத்துல ஒப்படைப்பான் என்ற மன உறுதியை கொண்டவர்களாக பெட்டியில அடைக்கல செஞ்சாங்க, நைல் நதியில போட்டு விட்டாங்க. நிலைமை என்ன ஆச்சு?
ஃபிரௌனுடைய குடும்பம் அதை எடுக்கிறது. ஃபிரௌனுடைய பார்வையில அந்த பிள்ளை வளர்க்கப்படுகிறது. ஃபிரௌன் தன்னுடைய மனைவி ஆசியாவிடத்தில் அந்த பிள்ளை சம்பந்தமாக பேசுகிற போது ஆசியா அவர்கள் சொன்னார்கள், குர்ரத் ஐனின்னி வலக், இந்த பிள்ளையை நீ கொண்டு வராத, உனக்கு எனக்கு ஒரு கண்குளிர்ச்சியா இருக்கும் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு மனைவியுடைய பேச்சை கேட்ட ஃபிரௌன் வளர்ப்பதற்காக ஆயத்தமாகுகிறான். அன்றைய பொழுதெல்லாம் பிள்ளை பசியால் அழுது கொண்டிருக்கிறது. அமர்த்துவதற்கு எத்தனையோ பேர் வருகிறார்கள். எந்த தாயிடத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பால் அருந்தவில்லை. இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரி தன்னுடைய தாயினுடைய சொல்லை கேட்டுக்கொண்டு பிள்ளையினுடைய நிலைமையை போய் ஃபிரௌனுடைய மாளிகையில என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வான்னு சொன்னாங்க. சகோதரி சென்று பார்த்தால் பிள்ளை யார்த்தையுமே பால் குடிக்க மாட்டேன். இப்போ ஃபிரௌன் அங்கே அறிவிப்பு செய்கிறான், யாராவது இந்த பிள்ளைக்கு அமுதூட்டக்கூடியவர்களை கொண்டு வாருங்கள் என்பதாக அறிவிப்பு செய்கிறான். அந்த அறிவிப்பை கேட்ட சகோதரி அவர்கள் ஃபிரௌனிடத்தில் சொல்கிறார்கள், எனக்கு ஒரு குடும்பம் தெரியும், அவங்க இந்த பிள்ளையை பொறுப்படுத்துகிறாங்க, அவங்க உங்க விஷயத்துல நன்மையை நாடக்கூடியவர்கள் தான் என்று அந்த வார்த்தை சொன்ன போது ஃபிரௌன் திரும்ப கேட்டான், அவங்க என் விஷயத்துல நன்மையை நாடுறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? சில நேரங்கள்ல பேச்சில துடி கொடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டார். அவர்கள் அந்த பிள்ளையை பொறுத்த வரைக்கும் நன்மையை நாடக்கூடியவர்கள் தான் என்று சொன்ன போது ஃபிரௌன் திரும்ப கேட்டான், நன்மையை நாடக்கூடியவர்கள் என்று எப்படி சொன்னார்? அது எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டவுடனே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். அதற்குரிய சாதுரிய தன்மைகளையும் ரப்பு வெளிப்படுத்தி விடுவார். அப்ப அந்த சகோதரி சொன்னாங்க, ஃபிரௌன், நீ உன்னுடைய கஸ்டடியில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம், உன்னுடைய குடிமக்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம், உன்னுடைய விஷயத்தில் நாங்கள் தானே நன்மையை நாட வேண்டும், அந்த அடிப்படையிலே சொன்னேன் என்று பதில் சொன்ன உடனே சரி சரி என்று ஃபிரௌன் சொல்லிவிட்டு சரி கொண்டு வா என்று சொல்லுகிறான். ஓடோடி வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயிடத்தில் சொல்லுகிறார்கள். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் ஒரு நாள், 2 நாள், 3 நாட்கள் அங்கே இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அமுதூட்டி கொண்டிருக்கிறார்கள். 3 நாள் முடிஞ்சிச்சு. இப்ப ஃபிரௌன் இடத்துல சொன்னாங்க, நான் 3 நாள் ஆச்சு, தொடர்ந்து இந்த மாளிகையில் நான் இருக்க முடியாது, எனவே எனக்கு விடுதலை தர வேண்டும், அனுமதி தர வேண்டும், நான் என்னுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டபோது ஃபிரௌன் சொன்னான், அப்படி என்று சொன்னால் கூட இந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு போய் நீனே பால் குடி, ஓரளவுக்கு நல்ல வளர்ந்ததற்கு பிறகு இந்த பிள்ளையை கொண்டு வந்து எங்களிடத்துல ஒப்பட, நீ அமுதூட்டுவதற்காக வேண்டி உனக்கு மாதா மாதம் ஒரு சன்மானத்தை நாங்கள் தந்து விடுகிறோம் என்று ஃபிரௌன் வாக்களித்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌன் தாயிடத்தில் ஒப்படைக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களித்தான் அல்லவா, இன்னா ராத்தூஹு இலைக்கி, நீ இப்ப பிள்ளைய போற்று, திரும்ப அதே பிள்ளை உன் கைக்கு வந்து சேரும் என்று அல்லாஹ் வாக்களித்தான். அந்த வாக்குறுதியின் மீது அந்த தாய்க்கு இருந்த நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அல்லாஹ் அந்த பிள்ளையை மீண்டும் திரும்ப என்ன செஞ்சான், அவங்க கையிலேயே கொண்டு வந்து கொடுத்தார். இது வரலாறு. அருமையான பெருமக்களை சொல்வார்கள், சோதனைகள் ஏற்படுகிற போது அந்த சோதனையை அல்லாஹ்விற்காக வேண்டி தாங்கிக் கொண்டு அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தால் 2 விதமான சன்மானங்களை ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு கொடுத்தானோ, ஒன்று பெத்த பிள்ளை, அதுவே திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு சன்மானம். பெத்த பிள்ளைக்கு பாலூட்டுவதற்கு மாதா மாதம் ஃபிரௌன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு சன்மானம்.
ரெண்டு விதமான சன்மானம் அவர்களுக்கு கிடைத்தது. அது போன்றுதான் வாழ்க்கையில நிறை குறைகள் ஏற்படுகிற போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகிற விஷயங்களில முன்னெடுப்பு செய்கிற போது ஒரு சன்மானம் அல்ல, 2 சன்மானத்தை ரப்பல் ஆலமீன் அந்த அடியாளுக்கு கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். பட்டம் பெறக்கூடிய பிள்ளைகள் தாங்கள் கற்றிருக்கக்கூடிய அந்த கல்வியின் மூலமாக என்ன பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் மீது நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும். எந்த ஒரு சூழலிலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து ஒரு விஷயத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனோநிலை இம்மி அளவு கூட வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் என்ன வாக்களித்திருக்கிறானோ அந்த வாக்களிப்பின் மீது அடியெடுத்து வைத்தால் ஒரு சில கஷ்டங்கள் ஏற்படலாம், ஒரு சில சிரமங்கள் ஏற்படலாம். சொல்வார்கள் அல்லவா, பொறுத்தார் பூமி ஆடுவார், பொறுத்தார் பூமி ஆடுவார். அது ஒரு பழமொழி, அதுதான் உண்மையும் கூட. வாழ்க்கையில நெட்டை குட்டைகள் ஏற்படுகிற போது அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு அமைப்பில பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு வகையான சன்மானங்களை கொடுத்து கண்ணியப்படுத்துவான் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எத்தனை நாதாக்களை, எத்தனை வலிமார்களை, எத்தனை இமாம்களை, எத்தனை முஹத்திஸீன்களை, எத்தனை முஃபக்கிஹீன்களை, முஃபஸ்ஸிர்களை இந்த உலகத்திற்கு ரப்பல் ஆலமீன் உருவாக்கி தந்திருக்கிறானோ அதனுடைய பின்னணியிலே பார்த்தால் ஒரு தாயினுடைய முயற்சி அங்கே இருக்கும். மனைவியாக, தாயாக, சகோதரியாக ஏதோ ஒரு வகையில அந்த ஆணினுடைய வளர்ச்சியில ஒரு பெண்ணுடைய முயற்சி பதிவாகி இருக்கக்கூடிய நிகழ்வை தான் நாம் பார்க்கிறோம். குர்ஆன் ஓதுவதில அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரொம்ப அழகான முறையில் குர்ஆனை ஓதக்கூடிய தன்மையுடையவர்களாக இருந்தார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அதிகமான ஹதீஸ்களை ஆண்களிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களும், பெண்களிலே அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்களும் தான் அதிகமான ஹதீஸ்களை இந்த உம்மத்திற்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பார்க்கிற போது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் பெரும் சஹாபாக்கள் மண்டியிட்டு கல்வி ஞானத்தை அடைந்திருக்கிறார்கள் என்ற வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். உருவாக்கத்திலும் தாய்மார்கள் முதலிடம், அதே நேரத்தில் கல்வி ஞானத்திலும் குர்ஆனை மரணம் செய்திருப்பதிலும் தாய்மார்கள் முதலிடம். இப்படி வரலாறுகளை நாம் பார்க்கிற பொழுது மிகவும் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயரில் நடைபெறக்கூடிய நிஸ்வான் பெண்கள் மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழா. இதுல கல்வி ஞானங்களை அடைந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் மகரிபுடைய தொழுகைக்கு முன்பாக பேசுகிற போது இந்த மதரசாவிலே முதல்வர் ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள், மதரசாவிலே ஃபராயிதுகள், கல்வி சொத்துரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உட்பட கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நிஸ்வான் மதரசாக்களில சொத்துரிமை, வாரிசுரிமை சட்டங்கள் போதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதில் இங்கே நடைபெறக்கூடிய ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பெண்கள் மதரசா தான் ஒரு முதலிடத்தில் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பேரருள் இந்த பகுதியில இந்த மதரசா அமைந்திருப்பது. அருமையான பெருமக்களை, மதரசாவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பருவ வயதை அடைந்த பிள்ளைகளுக்கும் கல்வி ஞானம் போதிக்கப்படுகிறது. திருமணம் ஆன குடும்ப பெண்களுக்கும் கல்வி ஞானம் போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு பெண்ணும், எந்த ஒரு பிள்ளைகளும் குர்ஆனை ஓத தெரியாத நிலையில் மௌத் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு விடக்கூடாது. ஏற்கனவே கடந்த ஆண்டு விழாவில்
தாங்களிடத்தில் வேண்டிக் கொண்ட ஒரு விஷயம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் என்பதாக சொல்லி காட்டுகிறான். இன்னமாக நாம் குர்ஆனை ஓதுவதற்கு லேசாக்கி வைத்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திரும்ப கொண்டு வந்து நாம் சேர்ப்போம் என்று அல்லாஹ் சொன்ன அந்த வாக்குறுதியிலே எப்படி அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார்கள், அது போன்ற ஒரு நம்பிக்கை குர்ஆனை கற்றுக்கொள்வதிலும் வேண்டும். வயது வரம்பு என்பது தடை கிடையாது. தலபுல் இல்மி, கல்வியை தேடல் என்பது மினல் மஹ்தி இலல் லஹதி என்பதாக சொல்லப்படும். தொட்டிலில் இருந்து மன்னரை வரைக்கும் கல்வியை தேடுதல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே வயது வரம்பை நாம் பார்க்காமல் ஒவ்வொருத்தருக்கும் குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரிய வேண்டும். ஓத தெரிந்த நிலையில் தான் மௌத்தாக வேண்டும் என்ற ஒரு மன உறுதியை தாங்கள் எடுக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு விழாவில் தாங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அநேகமாக குர்ஆனை ஓதுவதற்காக ஓத தெரியாத பெருமக்கள், ஆண்கள், பெண்கள் அதற்காக வேண்டி தன்னை தயார்படுத்தியிருப்பீர்கள் என்று ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனை லேசாக்கி தந்திருக்கிறார். ஓதுங்கள். நபித்துவத்தினுடைய முதல் உத்தரவே ஓதுங்கள், படியுங்கள் என்ற உத்தரவுதான். இக்ரா ஓதுங்கள் நபியே என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வஹீனுடைய முதல் வார்த்தையை கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட அந்த முதல் நாள் கல்வி ஞானம் கற்றுக் கொடுக்கப்பட்ட அது பொன்னான நாள். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் துவக்கமே கல்வி ஞானம். பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அருளப்பட்ட முதல் உத்தரவும் கல்வி ஞானத்தை தேட வேண்டும் என்பது. எனவே மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஒவ்வொருத்தரும் முனைப்போடு செயல்பட வேண்டும். வியாபாரிகள் வியாபாரம் சார்ந்த மார்க்கம் சட்டங்கள் என்ன என்பதை அறிந்து தெரிந்து வியாபாரம் செய்ய வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் மார்க்க சட்டங்கள் என்ன என்பதை அறிந்து தெரிந்து குடும்ப வாழ்க்கையில சங்கமமாக வேண்டும். அதே போன்று நிர்வாகம் செய்யக்கூடிய பெருமக்கள் மார்க்க சட்டங்கள் அந்த நிர்வாக அமைப்பிற்கு என்ன சொல்லி தந்திருக்கிறது என்பதை அறிந்து தெரிந்து நிர்வாகம் செய்ய வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு துறைகளிலும் மார்க்கம் அழகான வழியை காட்டி தந்திருக்கிறது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழிமுறை செய்து காட்டியிருக்கிறார்கள். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. ரோல் மாடல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முன்னோடி, அவர்கள்தான் வழிகாட்டி, அவர்கள்தான் இமாம். இப்படி தன்னுடைய ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன என்பதை புரிந்து அறிந்து செயல்பட்டால் இந்த மண்ணுலகம் மங்களகரமாக இருக்கும், இந்த மண்ணுலகம் செழிப்பாக இருக்கும். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே உருவாகக்கூடிய பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களை முஅல்லமாக்களை ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொள்வானாக. அந்த பிள்ளைகளுக்கு எந்த கல்வி ஞானத்தை ரப்புல் ஆலமீன் கொடுத்தானோ அந்த கல்வி ஞானத்தை கொண்டு அவர்களும் அமல் செய்து தன்னால் முடிந்த அளவிற்கு பிற மக்களையும் நல் அமலின் பக்கம் தூண்டுதல் செய்யக்கூடியவர்களாக, நல் அமலின் பக்கம் மக்களுக்கு தாவா மக்களை அழைக்கக்கூடியவர் நன்மக்களாக வல்ல ரஹ்மான் பிள்ளைகளை கபூல் செய்து புரிவானாக. நல்லோர்கள் நாதாக்கள் வீட்டிருக்கக்கூடிய இந்த சபையிலே நாம் எல்லாம் துஆ செய்வோம். அல்லாஹ் இந்த மதரசாவை கியாமத் வரைக்கும் தொய்வின்றி தொடராக இஹ்லாஸான முறையில நல்ல வளர்ச்சி வருமானத்தோடு கல்வி ஞானத்தில் உச்சமத்தை அடைந்த நிலையிலும் இங்கே வெளியாகக்கூடிய அத்துணை பிள்ளைகளும் மாணிக்கங்களாக மரகதங்களாக கற்ற கல்வியின்படி செயல்படக்கூடிய ஜெகஜோதிகளாக பிரகாசிக்கக்கூடிய நன்மக்களாக வந்த ரஹ்மான் இங்கிருந்து வெளியாகக்கூடிய அத்துணை பிள்ளைகளையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள்வானாக என்று
துஆ செய்து கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.